ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீதா சிக்ஸ் கோலன் விலாக். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பிரியாணி ரெசிபி தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டான். குக்கரில் எப்படி குழையாமல் பிரியாணி செய்யலான்றது தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்துட்டு வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்க்கும்போது பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே சிக்கனை கொஞ்சமாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சோன்னா நல்ல பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். சில டைம் பிரியாணி கிண்டும்போது சிக்கனில் மசாலா கோட் ஆகாமல் நம்ம சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுங்க. அதனால் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சமாக கார மிளகாய்த்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேங்க. அப்போ தாங்க பிரியாணிக்கு நம்ம செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்தால் தாங்க பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு செஞ்சிட்ருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வேக வச்சுக்கலாங்க, ஒரு 1/2 வேக்காடு வர வரைக்கும். இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. போட்டு நல்லா கிளறிக்கலாம். ஓரளவுக்கு எண்ணெயிலே வதங்கினாதாங்க சிக்கன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப. இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சு நீங்கள் ஒரு தடவை பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா வதங்கட்டுங்க. எண்ணெயோடு வதங்கக்குள்ள தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கட்டும். மசாலாலாம் போடுறப்போ எல்லாம் அளவு சொல்ல மறந்துட்டேங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி வீடியோ போட கற்றுக்குறேன். தேவையான தயிர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கட்டிக்கலாம். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா இது கூடயே கார மிளகாத்தூளும் கலந்துக்கலாங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கன்றதுனால நான் கார மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்னும் கார மிளகாத்தூள்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கிளாஸால் 2 கிளாஸ் அரிசி போட்டேங்க. அப்படின்னா 1க்கு 2 கணக்கு வச்சுக்க வேண்டியதான். 1 கிளாஸ் அரிசி போட்டால் 2 கிளாஸ் தண்ணி. அப்போ 2 கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா 4 கிளாஸ் தண்ணிங்க. இதுவே பாஸ்மதி ரைஸ்னால் இன்னும் அளவு மாறுங்க. அப்போ 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தாங்க தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இது நான் வீட்டு அரிசின்றதுனால நான் 1க்கு 2 கணக்கு பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். தண்ணி ஊற்றிக்கலாம். 1 எதால் அரிசி அளக்குறோமோ அதாலே தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளறிட்டு, ரொம்ப கிளறாதீங்க, சிக்கன்லாம் ஒரு மாதிரி இதுவாகிடும். ஒரு கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாகிற மாதிரி இருக்குங்க, அதனால நான் உப்பு போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்துட்டு தழுவிக்கலாம். அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு வாழை இலையை போட்டு மூடிடலாங்க. வாழை இலையை போட்டு மூடினா நல்லா ஃப்ளேவராகவே இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சுவையான பிரியாணி ரெடி. பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். பிரியாணியை ஓப்பன் பண்ணிடலாங்க. எல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான பிரியாணி ரெடி. பாருங்க, பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, சுவையான பிரியாணி ரெடி. பாருங்க.